சிவன் தந்தையானவன் எங்கள் தாயுமானவன், இங்கு அனைத்து உறவும் அவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் தந்தையானவன் எங்கள் தாயுமானவன், இங்கு அனைத்து உறவும் அவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் உடலில்லாதவன், ஒளி உருவமானவன், எங்கள் ஆத்ம தந்தை அவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் உடலில்லாதவன், ஒளி உருவமானவன், எங்கள் ஆத்ம தந்தை அவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் எல்லையற்றவன், எங்கள் தொல்லை தீர்ப்பவன், ஏதும் மாற்றமில்லாவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் எல்லையற்றவன், எங்கள் தொல்லை தீர்ப்பவன், ஏதும் மாற்றமில்லாவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் அழிவில்லாதவன், மிக பொறுமையானவன், எங்கள் பொறுமை கடலும் அவர்தான். சிவன் ஜோதியானவன். சிவன் அழிவில்லாதவன், மிக பொறுமையானவன், எங்கள் பொறுமை கடலும் அவர்தான். சிவன் ஜோதியானவன். கீதை ஞானம் தருபவன், ஞான கண்ணை திறப்பவன், எங்கள் ஞான கடலும் அவர்தான். சிவன் ஜோதியானவன். கீதை ஞானம் தருபவன், ஞான கண்ணை திறப்பவன், எங்கள் ஞான கடலும் அவர்தான். சிவன் ஜோதியானவன். ஓம் சாந்தி. வானிடி 14/6/2020. ரிவைஸ் டே 22/1/86. बाप दादा की आशा संपूर्ण और संपन्न बनो. பாப் தாதாவின் ஆசை சம்பூர்ணம் மற்றும் சம்பன்ன நிலை ஆகுங்கள். आज विशेष दूर देशवासी दूर देश निवासी बच्चों से मिलने के लिए आएंगे. इतनी दूर से मिलने के लिए आएंगे. இன்று விசேஷமாக தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பாப் தாதா தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. இவ்வளோ தூரத்திலிருந்து சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. இத்தனை தூர் சே கிஸ் லகன் சே ஆத்தேகை. இவ்வளோ தூரத்திலிருந்து நீங்கள் எந்த ஈடுபாட்டோட ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க? பாப் தாதா பச்சோங்கி லகன் கோ ஜான்தேகை. பாப் தாதா குழந்தைகளுடைய அன்பின் ஈடுபாட்டை தெரிஞ்சிருக்காங்க. एक तरफ दिल के मिलन की लगन है, दूसरी तरफ बाप से मिलने के लिए धैर्य भी बरादरा है. इसलिए धैर्य का फल विशेष रूप में देने के लिए आएंगे. ஒரு புறம் மனதினுடைய சந்திப்பின் ஈடுபாடு ஆர்வமாக இருக்கு, மறுபுறம் பாபாவை சந்திப்பதற்காக தைரியத்தை வச்சிருக்காங்க. இதனால் தைரியத்தினுடைய பலன் விசேஷமான ரூபத்தில் தருவதற்காக பாபா வந்திருக்காங்க. விசேஷ் மில்னே கேலியே ஆயேகை. விசேஷமாக பாபா குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க. सभी डबल विदेशी बच्चों की स्नेह के संकल्प दिल में मिलन की उमंग हर समय बाप दादा देखते और सुनते रहते हैं.
அனைவரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய ஸ்நேகத்தினுடைய எண்ணங்கள், மனதினுடைய சந்திப்பின் ஆர்வம் ஒவ்வொரு சமயமும் பாப் தாதா பார்த்துட்ருக்காங்க மற்றும் கேட்டுட்ருக்காங்க. दूर बैठे भी स्नेह के कारण समीप गई. தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் ஸ்நேகத்தின் காரணத்தினால் அருகாமையில் இருக்காங்க. बाप दादा हर समय देखते हैं कि कैसी रात रात जागरण कर बच्चे दृष्टि और वाइब्रेशन से स्नेह और शक्ति कैच करते गए. बाप दादा ஒவ்வொரு சமயமும் குழந்தைகளை பார்க்குறாங்க. முழு இரவும் முழிச்சிட்டு குழந்தைகளுடைய திருஷ்டி மற்றும் வைப்ரேஷன் மூலமாக ஸ்நேகம் மற்றும் சக்தியை பாபாயிட்டிருந்து கேட்ச் பண்ணுறாங்க. ஆஜ் விசேஷ் முரளி சலானி நெகி ஆயேகை. இன்று பாப் தாதா விசேஷமாக முரளியை நடத்துவதற்காக வரல. முரளியான் தோ பகூத் சுனி. अब तो बाप दादा को ये वर्ष विशेष प्रत्यक्ष स्वरूप बाप दादा की स्नेह का प्रमाण स्वरूप संपूर्ण और संपन्न बनने की समीपता का स्वरूप श्रेष्ठ संकल्प, श्रेष्ठ बोल, श्रेष्ठ कर्म, श्रेष्ठ संबंध और संपर्क ऐसा श्रेष्ठ स्वरूप देखने चाहते गए. முரளி நிறைய கேட்டிருக்கோம். இப்போ பாப் தாதாவை ஒவ்வொரு வருஷமும் விசேஷமாக பிரத்யக்ஷமான சுரூபம் பாப் தாதாவின் ஸ்நேகத்தினுடைய எடுத்துக்காட்டு சுரூபம் சம்பூர்ணமான மற்றும் சம்பன்ன நிரம்பி இருக்கக்கூடிய நிலை ஆவதற்கான நெருக்கத்தில் வரக்கூடிய சுரூபம், சிரேஷ்டமான எண்ணங்கள், சிரேஷ்டமான வார்த்தைகள், சிரேஷ்டமான கர்மா, சிரேஷ்டமான சம்பந்தம் மற்றும் தொடர்பு, இதுபோல சிரேஷ்டமான ஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக பாப் தாதா விரும்புகிறாங்க. जो सुना सुनना और स्वरूप बनना ये समानता देखना चाहते गए. எதை கேட்குறோமோ கேட்டது மேலும் சுரூபம் ஆகணும். இந்த சமான் நிலையை பாப் தாதா பார்ப்பதற்காக விரும்புகிறாங்க. प्रैक्टिकल परिवर्तन का श्रेष्ठ समारोह देखने चाहते गए. நடைமுறை வாழ்க்கையில் மாற்றங்களுடைய மிக உயர்ந்த விழாவை பார்ப்பதற்காக விரும்புகிறாங்க. इस वर्ष में सिल्वर गोल्डन जुबली तो मनाई और मनाएंगे, लेकिन बाप दादा सच्ची बेदाग अमूल्य खीरों का हार बनानी चाहते गए. இந்த வருஷம் சில்வர் ஜூப்ளி மற்றும் கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடுவதற்கு, அதாவது கொண்டாடுறீங்க மற்றும் கொண்டாட போகிறீங்க. ஆனால் பாப் தாதா உண்மையான கரை படியாத விலை மதிக்க முடியாத வைரங்களுடைய மாலையை உருவாக்குவதற்காக விரும்புகிறாங்க. பாப் தாதானி बच्चों के हद की संकल्प, हद के बोल, हद की सेवाएं, हद के संबंध बहुत समय देखेंगे, लेकिन अभी बेगत का बाकी बेगत की सेवा की आवश्यकता है. பாப் தாதா குழந்தைகளுடைய எல்லைக்குட்பட்ட எண்ணம், எல்லைக்குட்பட்ட வார்த்தை, எல்லைக்குட்பட்ட சேவை, எல்லைக்குட்பட்ட சம்பந்தம் நிறைய சமயம் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா எல்லைக்கப்பாற்பட்ட சேவையை பார்ப்பதற்காக விரும்புகிறாங்க. उसके आगे ये दीपकों की रोशनी क्या लगेगी. இதற்கு முன்னால்
தீபங்களுடைய ஒளியானது என்னவாக இருக்கும்? அபி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பன்னாகை. இப்போ லைட் ஹவுஸாக மைட் ஹவுஸாக ஆகணும். பேகத்துக்கு தரப் திருஷ்டி ரகோ. எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் பார்வையை வைக்கணும். பேகத்துக்கு திருஷ்டி பனி தம் சிருஷ்டி பரிவர்த்தன்கோ. எல்லைக்கப்பாற்பட்ட திருஷ்டி உருவாகும்போதுதான் சிருஷ்டியானது மாற்றங்கள் அடையும். சிருஷ்டி பரிவர்த்தன் கா இத்தனா படா காரிய தோடி சமயமே சம்பன்ன கருணாகை. சிருஷ்டியினுடைய மாற்றம் இவ்வளோ மிகப்பெரிய காரியம் குறைந்த சமயத்தில் முழுமையாக ஆகணும். தோ கத்தி और विधि भी வேகத்துக்கு ஃபாஸ்ட் சாகியே. அதனால் வேகம் மற்றும் விதியானது எல்லைக்கப்பாற்பட்ட வேகமான முறையில் தேவை. आपकी वृत्ति से देश विदेश के वायुमंडल में ये एक ही आवाज गूंजेगी. बेगत के मालिक विश्व के मालिक बेगत के राज्य अधिकारी बेगत के सच्ची सेवादारी हमारी देव आत्माएं आ गए. உங்களுடைய உள் உணர்வின் மூலமாக பாரத தேசம் வெளிநாட்டினுடைய வாயு மண்டலத்தில் இந்த ஒரு சப்தமானது ஒழிக்கணும். எல்லைக்கப்பாற்பட்ட எஜமானர், எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்ய அதிகாரி, எல்லைக்கப்பாற்பட்ட உண்மையான சேவாதாரியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தேவாத்மாக்கள் வந்து விட்டார்கள். अभी ये बेगत का एक आवाज देश विदेश में गूंजे. இப்போ இந்த எல்லைக்கப்பாற்பட்ட ஒரு சப்தமானது வெளிநாடு பாரத தேசத்தில் ஒலிக்கணும். தப் சம்பூர்ணதா और சமாப்தி சமீப் அனுபவ் होगी. அப்பதான் சம்பூர்ண நிலை மற்றும் முடிவினுடைய சமயம் மிகவும் அருகாமையில் அனுபவம் ஆகும். சம்ஜா புரிஞ்சதா? அச்சா நல்லது. चारों ओर की श्रेष्ठ भावना श्रेष्ठ कामना पूरन करने वाली फरिश्तासो देवता आत्माओं को सदा ऊंच स्थिति में स्थित रहने वाली लाइट हाउस माइट हाउस विशेष आत्माओं को बाप दादा के सूक्ष्म इशारों को समझने वाली विशाल बुद्धि बच्चों का बाप दादा का याद प्यार और नमस्ते. நாலாபுரம் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான பாவனை, சிரேஷ்டமான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஃபரிஸ்தா நிலையிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் விசேஷமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவினுடைய சூட்சமமான சைகையை புரிந்து கொள்ளக்கூடிய விசால புத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். देश विदेश के सभी बच्चों प्रति बाप दादा ने संदेश के रूप में याद प्यार दी. பாரத தேசம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்காக பாப் தாதா செய்தியினுடைய ரூபத்தில் அன்பு நினைவுகளை தராங்க. चारों ओर के स्नेही सहयोगी और शक्तिशाली बच्चों की भिन्न भिन्न लहरों के पत्र देख बाप दादा स्नेह के सागर में समा गए. நாலாபுரம் இருக்கக்கூடிய ஸ்நேகம் நிறைந்த சகயோகி மற்றும் சக்திசாலி குழந்தைகளுடைய விதவிதமான அலைகளுடைய கடிதத்தை பார்த்து பாப் தாதா ஸ்நேகத்தினுடைய கடலில் மூழ்கி விட்டாங்க.
सभी की भिन्न भिन्न लहरें अपनी अपनी उमंग उत्साह के अनुसार श्रेष्ठ गई और बाप दादा उन लहरों को देख हर्षित रहते गए. அனைவருடைய விதவிதமான அலைகள் தன்னுடைய உற்சாகம் ஆர்வத்தின் அனுசாரத்தில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய மற்றும் பாப் தாதா அந்த அலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. உமங்கு பி பகுத் அச்சேகை, பிளான் பி படி அச்சேகை. ஆர்வமும் மிகவும் நன்றாக இருக்கு, பிளானும் மிகவும் நன்றாக இருக்கு. अभी प्रैक्टिकल की मार्क्स बाप दादा से लेने गई और भविष्य खाता जमा करना गई. இப்போ நடைமுறை வாழ்க்கையினுடைய மார்க்ஸை பாப் தாதாயிட்டிருந்து எடுக்கணும் மற்றும் எதிர்காலத்தினுடைய கணக்கை சேமிப்பு செய்யணும். इस समय बाप दादा प्रैक्टिकल कोर्स के मार्क्स हर बच्चों की नोट कर रही गई. இந்த சமயம் பாப் தாதா நடைமுறை வாழ்க்கையினுடைய கோர்ஸினுடைய மார்க்ஸை ஒவ்வொரு குழந்தையிடமும் நோட் பண்ணிட்டுருக்காங்க. और ये वर्ष विशेष प्रैक्टिकल कोर्स और प्रैक्टिकल फोर्स की एक्स्ट्रा मार्क्स लेने का है. इसलिए जो इशारा समय प्रति समय मिलेगी. இந்த வருஷம் விசேஷமாக நடைமுறை வாழ்க்கையினுடைய கோர்ஸ் மற்றும் நடைமுறை வாழ்க்கையினுடைய ஃபோர்ஸினுடைய எக்ஸ்ட்ரா மார்க்கை எடுக்கணும். அதனால் எந்த ஒரு சைகை சமயத்திற்கு தகுந்தாற் போல கிடைச்சிட்டே இருக்கு. उन इशारों को हर एक स्वयं प्रति समझ प्रैक्टिकल में लाई तो नंबर 1 ले सकती है. அந்த சைகையை ஒவ்வொருவருமே தனக்காக உணர்ந்து நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது நம்பர் 1 எடுக்க முடியும். विदेश के व देश के बच्चे जिनको को दूर बैठे भी समीप के स्नेह का सदा अनुभव होता है और सदा उमंग रहता है. कुछ करके दिखाए, ये करे ऐसे करे, ये उमंग है तो अभी बेगत की सेवा का सबूत बन उमंग को प्रैक्टिकल में लाने का विशेष चांस है. விசேஷமாக அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையில் ஸ்நேகத்தினுடைய சதா அனுபவம் செய்ய முடியும் மற்றும் சதா ஆர்வம் இருக்கு. எதையாவது செய்து காட்டணும், இதை செய்யணும், இது போல செய்யணும், இந்த ஆர்வம் இருக்கு. அதனால் இப்போ எல்லைக்கப்பாற்பட்ட சேவையினுடைய எடுத்துக்காட்டாகி ஆர்வத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய விசேஷமான சான்ஸும் இருக்குது. इसलिए உடுத்தி கலாக்கி ரேஸ் கரோ. அதனால் பாபா சொல்கிறாங்க பறக்கும் கலையினுடைய ரேஸ் பண்ணணும். யாதுமே சேவாமி திவ்ய குண மூரத் பன்னேமி और साथ साथ ज्ञान स्वरूप बन ज्ञान चर्चा करने में चार की सब्जेक्ट में उड़ती कला की रेस में नंबर विशेष लेने का वर्ष का चांस है. நினைவில் சேவையில் தெய்வீக குணமூர்த்தி ஆவதில் மற்றும் கூடவே ஞான சுரூபமாகி ஞானத்தை பற்றி சிந்தனை செய்வதில் 4 விதமான பாடத்தில் பறக்கும் கலையினுடைய ரேஸில் நம்பர் விசேஷமாக எடுப்பதற்காக இந்த வருடத்தினுடைய சான்ஸ் இருக்கு. ये विशेष चांस ले लो, नया अनुभव कर लो. இந்த விசேஷமான சான்ஸை எடுக்கணும், புதுமையான அனுபவம் செய்யணும்.
நவீனத்தா பசந்து கருத்தே கோனா, புதுமையை விரும்புறீங்க இல்லையா? तो ये நவீனத்தா கர்க்கே நம்பர் லே சக்திகோ. அதனால் இந்த புதுமையை செய்து நீங்கள் நம்பர் எடுக்க முடியும். அபி இஸ் வருஷமே एक्स्ट्रा रेस की एक्स्ट्रा மார்க்ஸ் கை சமை எக்ஸ்ட்ரா மிலாகை. இப்போ இந்த வருஷத்தில் எக்ஸ்ட்ரா ரேஸினுடைய எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் கிடைக்கும். சமயம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. புருஷாரத் அனுசார் பிராலப்தோ சதாகி கை. முயற்சியினுடைய அனுசாரத்தில் பிராப்தி சதா உங்களுக்கு இருக்கு. लेकिन ये वर्ष विशेष एक्स्ट्रा मार्क्स का गई, इसलिए खूब उड़ती कला के अनुभवी बन आगे बढ़ती औरों को भी आगे बढ़ावो. இந்த வருஷம் விசேஷமாக எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுப்பதற்கான வருஷமாக இருக்கு. அதனால் நீங்கள் வேகமான முறையில் பறக்கும் கலையினுடைய அனுபவியாகி முன்னால் போவதற்காக மற்றும் மற்றவர்களையும் நீங்கள் முன்னேற்றணும். பாப் சபி பச்சோங்கி கலீமி பாகோங்கி மாலா டால் தேத்தேகை. பாபா அனைத்து குழந்தைகளுடைய கழுத்தில் கைகளுடைய மாலையை அணிவிக்கிறாங்க. दिल बड़ी करेंगे तो साकार में पहुंचना भी सहज हो जाएगा. எப்போ தன்னுடைய மனதை மிக பெரியதாக செய்கிறோமோ அப்போ ஸ்தூலமான முறையில் சுலபமாக வந்து சேர முடியும். ஜகாங் தில் கை வகாங் தன் ஆகி ஜாத்தாகை. எங்கே மனசு இருக்கோ அங்கே செல்வமும் வந்துடும். दिल धन को कहांग न कहांग से लाता गई, इसलिए दिल के और धन नहीं गई, ये बाप दादा नहीं मानते गई. மனசு செல்வத்தை எங்கிருந்தாலும் கொண்டு வந்துடும். அதனால் மனசு இருக்கு மற்றும் செல்வம் இல்லை, இதை பாப் தாதா ஏற்றுக்கொள்வதில்லை. दिल वालों को किसी न किसी प्रकार से टचिंग होती गई और बहुत पहुंच जाती गई. மனசு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது விதத்தில் டச்சிங் கட்டாயம் கிடைக்கும் மற்றும் வந்து சேரும். மெகனத்துக்கா பைசாகோ மெகனத்துக்கா தன் பதம் குணா லாபு தேத்தாகை. உழைப்பினுடைய செல்வம் உழைப்பினுடைய பைசா பல கோடிக்கணக்கான மடங்கு லாபத்தை தரும். யாது கருத்தே கருத்தே கமாத்தி கைனா, நினைவு செய்து செய்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா? तो याद के खाते में जमा को जाता गई और पहुंच भी जाती गई. அதனால் நினைவுனுடைய கணக்கில் சேமிப்பும் ஆகுது மற்றும் வந்து சேருது. அச்சா நல்லது. सभी अपने अपने नाम और विशेषता से बाहों की माला सहित याद प्यार स्वीकार करना के. அனைவரும் தன்னுடைய பெயர் மற்றும் விசேஷ தன்மை மூலமாக கைகளுடைய மாலையோடு அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் செய்யணும். सिल्वर जुबली में आई हुई टीचर्स बहनों के प्रति அவ்யக்த மகா வாக்கிய. பொன் விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரிகளுக்காக அவ்யக்தமான மகா வாக்கியங்கள். சபீனி சில்வர் ஜூப்ளி மனாயி. அனைவரும் பொன் விழாவை கொண்டாடிட்டீங்களா? बनना तो गोल्डन एज गई, सिल्वर तो नहीं बनना कहना. தங்கமாக ஆகணும், சில்வராக ஆகக்கூடாது. गोल्डन एज बनने के लिए ईश्वर से क्या प्लान बनाया है? தங்கமாக ஆவதற்காக இந்த வருடம்
என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? सेवा का प्लान तो बनाते ही को, लेकिन स्व परिवर्तन और बेहद का परिवर्तन उसके लिए क्या प्लान बनाया है? சேவையினுடைய பிளானை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. ஆனால் சுய மாற்றம் மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட மாற்றத்திற்காக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ये तो अपने अपने स्थान का प्लान बनाते को ये करेंगे. அவங்கவங்க இடத்துல நீங்கள் இதை செய்யணுங்கிற பிளான் தயார் பண்ணுறீங்க. लेकिन आदि निमित्त को तो बेगत के प्लान वाले को, ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட பிளான் பண்ணக்கூடியவர்கள்தான் நிமித்தமானவர்களாக இருக்காங்க. ऐसी बुद्धि में इमर्ज होता है कि हमें इतनी सारी विश्व का कल्याण करना है. ये इमर्ज होता है நாங்கள் இவ்வளோ முழு உலகத்திற்கும் நன்மை செய்யணும். இது போல் புத்தியில் உங்களுக்கு இமர்ஜ் ஆகுதா? அதாவது இந்த எண்ணமானது உங்களுக்கு உள்ளிருந்து வெளியே வருதா? ஏ சமஸ்தே கோக்கி ஏத்தோ ஜின்கா காம் கே வக்கி ஜானி, இது யாருடைய காரியமோ அவங்க தான் தெரிஞ்சிருக்காங்க. இது போல் நீங்கள் நினைக்கிறீங்களா? कभी बेगत का ख्याल आता है या अपने ही स्थानों का ख्याल रहता है? எப்பொழுதாவது எல்லைக்கப்பாற்பட்ட சிந்தனைகள் வருதா, இல்லை தன்னுடைய இடத்தினுடைய சிந்தனை மட்டும் இருக்கா? நாம் கீகை விஸ்வ கல்யாணக்காரி பிளான் फलानी स्थान के कल्याणकारी तो नहीं कहते. பெயர் விஸ்வ கல்யாணக்காரியாக சொல்லப்படுது. தன்னுடைய இடத்திற்கு கல்யாணக்காரியாக சொல்வது இல்லை. लेकिन बेगत सेवा का क्या संकल्प चलता है? बेगत के मालिक बनने கைனா, ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்காக என்ன எண்ணங்கள் வருது? எல்லைக்கப்பாற்பட்ட எஜமானர்களாக ஆகணும் இல்லையா? ஸ்டேட் கே மாலிக் தோ நகி பன்னாகே, ஸ்டேட்டினுடைய எஜமானர்களாக ஆவது இல்லை. சேவாதாரி நிமித்த ஆத்மாவோமே ஜப் ஏ லெகர் பைதாகோ தப் வ லகர் औरों में भी पैदा होगी. சேவாதாரியாக நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்குள் எப்போ இந்த அலைகள் இது போல அலைகள் வருதோ அப்போதான் மற்றவர்களுக்குள்ள கூட இது போல அலைகள் உருவாகும். अगर आप लोगों में ये लहर नहीं होगी तो दूसरों में आ नहीं सकती. ஒருவேளை உங்களுக்குள்ள எல்லைக்கப்பாற்பட்ட கல்யாணக்காரி ஆகணுங்கிற அலைகள் வரல, அப்போ மற்றவர்களுக்குள்ளேயும் வர முடியாது. तो सदा बेगत के अधिकारी समझ बेगत का प्लान बनावो. அதனால் சதா எல்லைக்கப்பாற்பட்ட அதிகாரியாக உணர்ந்து எல்லைக்கப்பாற்பட்ட பிளான் தயார் பண்ணணும். पहली मुख्य बात है किसी भी प्रकार के हद के बंधन में बंधे हुए तो नहीं कहना. முதல் முக்கியமான விஷயம், எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்தில் பிணைக்கப்பட்டவர்களாக இல்லை இல்லையா? பந்தன் முக்தகி பேகத்துக்கு சேவாமி சஃபல் கோங்கே. பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள்தான் எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் வெற்றி அடைவார்கள். एकांकी ये प्रत्यक्ष கோத்தா ஜா ரகாகி और கோத்தா ரகேகா. இங்கிருந்துதான் பிரத்யக்ஷமாக ஆகும் ஆயிற்றுக்கும். तो इस वर्ष में क्या विशेषता दिखाएंगे? அதனால் இந்த வருஷத்தில் என்ன விசேஷ தன்மைகளை காட்டுவீங்க? திருட சங்கல்பத்தோ கரு வருஷ கருத்தேகோ, உறுதியான எண்ணங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறீங்க. அபிபி
जब भी कोई ऐसा चांस बनता कि उसमें भी दृढ़ संकल्प तो करते भी को कराते भी को. எப்போ இது போல் ஏதாவது சான்ஸ் உருவாகுதோ அதில் கூட உறுதியான எண்ணங்களை செய்யவும் வைக்கிறீங்க. तो दृढ़ संकल्प लेना की कामन को गया. அதனால் உறுதியான எண்ணங்களை எடுப்பது பொதுவானதாக ஆயிருக்கு. कहने में दृढ़ संकल्प आता है लेकिन कोता है संकल्प. சொல்லும் பொழுது உறுதியான எண்ணங்கள் வருது, ஆனால் எண்ணங்கள் மட்டும்தான் வருது. अग दृढ़ कोता तो दोबारा नहीं लेना पड़ता. ஒருவேளை உறுதியான எண்ணங்களாக இருக்கும் பொழுது மறுமுறை எடுக்க வேண்டியது இருக்காது. दृढ़ संकल्प ये शब्द कामन को गया के உறுதியான எண்ணங்கள் என்ற இந்த வார்த்தை பொதுவானதாக ஆயிருக்கு. अभी कोई भी काम करते है तो कहते ऐसे ही है कि हम दृढ़ संकल्प करते हैं, लेकिन ऐसा कोई नया साधन निकालो जिसे सोचना और करना समान को. இப்போ ஏதாவது காரியங்களை செய்யும் பொழுது இது போல் நீங்கள் சொல்கிறீங்க, உறுதியான எண்ணங்களை நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் இது போல் உறுதியான எண்ணங்களை கொண்டு வருவதற்கு ஏதாவது புதுமையான சாதனையை கண்டுபிடிக்கணும் மற்றும் அதை பற்றி சிந்தனை செய்யும் பொழுதுதான் நடைமுறை வாழ்க்கையில் செய்யும் பொழுது சமமான நிலையில் இருக்கும். பிளான் और प्रैक्टिकल दोनों साथ हो. பிளான் மற்றும் நடைமுறை வாழ்க்கை இரண்டுமே ஒன்றாக இருக்கணும். प्लान तो बहुत है लेकिन प्रैक्टिकल में समस्याएं भी आती है, मेहनत भी लगती है, सामना करना भी पड़ता है. ये तो होगा और होता ही रहेगा. பிளான் நிறைய இருக்கு, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகளும் வருது, உழைப்பும் ஏற்படுது, எதிர்க்கவும் செய்ய வேண்டியதாக இருக்கு. இது எல்லாமே இருக்கதான் செய்யும். लेकिन जब लक्ष्य है तो प्रैक्टिकल में सदा आगे बढ़ते रहेंगे. ஆனால் எப்பொழுது லட்சியம் இருக்கும் அப்போ நடைமுறை வாழ்க்கையில் சதா முன்னேறிட்டே இருக்கலாம். अभी ऐसा प्लान बनाओ जो कुछ नवीनता दिखाई दे. ஏதாவது புதுமை தெரியணும், அதுபோல் இப்போ பிளான் தயார் பண்ணணும். नहीं तो हर वर्ष इकट्ठे होते को कहते को वैसे का वैसा ही है. அப்படி இல்லை, ஒவ்வொரு வருடமும் ஒன்றாக எல்லாருமே இருக்கீங்க சொல்கிறீங்க, ஆனால் எப்படி இருந்ததோ அதே போல தான் இருக்கு. एक दो को वैसाखी देखते मन पसंद नहीं கூத்தா. ஒருவர் மற்றவர்களோடு அதே போல தான் பார்க்குறாங்க, மனதிற்கு விருப்பமானதாக இருப்பதில்லை. जितना चाहते हैं उतना नहीं கூத்தா வ கைசேக்கும். எந்த அளவு விரும்புகிறீங்களோ அந்த அளவு இருக்கதில்லை. அது எப்படி ஆகும்? इसके लिए जो वोटे सो अर्जुन. இதற்காக சொல்லப்படுது, யார் முதலில் செய்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுனனாக இருக்காங்க. एक भी निमित्त बन जाता है तो औरों में भी उमंग उत्साह तो आता ही है. ஒருவர் நிமித்தமானவர்களாக ஆகும் பொழுது மற்றவர்களுக்கு கூட உற்சாகம் ஆர்வம் வரும். तो इतने सभी इकट्ठे हुए को ऐसा कोई प्लान प्रैक्टिकल बनाओ. இவ்வளோ பேர் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துருக்கீங்க, ஏதாவது இது போல் பிளான் நடைமுறை வாழ்க்கையில் உருவாக்கணும். தியோரி के भी पेपर्स होते गए, प्रैक्टिकल में भी होते गए.
பாடத்திற்கான பேப்பரும் இருக்குது. செய்முறை பிராக்டிக்கல் அதாவது நடைமுறை வாழ்க்கையினுடைய பேப்பரும் இருக்குது. ये तो कई की जो आदि से निमित्त बनेगे उनका भाग्य तो श्रेष्ठ कई की अभी नया क्या करेंगे. இது ஆரம்பத்தில் யார் நிமித்தமானவர்களாக ஆனாங்களோ அவங்களுடைய பாக்கியமானது சிரேஷ்டமானதாக இருக்குது. இப்போ புதிதாக என்ன செய்வீங்க? इसके लिए विशेष अटेंशन. हर कर्म करने की पहले ये लक्ष्य रखो कि मुझे स्वयं को संपन्न बनाए सैंपल बनाना है. இதற்காக விசேஷமான கவனம். ஒவ்வொரு கர்மா செய்வதற்கு முன்னால் இந்த லட்சியத்தை வைக்கணும். எனக்கு தன்னை சம்பன்னமாக மாற்றி सैंपलाக ஆக்கணும். होता क्या है कि संगठन का फायदा भी होता है तो नुकसान भी होता है. இதில் என்ன நடக்குதுன்னா குழுவினுடைய நன்மையும் ஏற்படுது, அதே நேரத்தில் நஷ்டமும் ஏற்படுது. संगठन में एक दो को देख अलबेलापन भी आता है और संगठन में एक दो को देख करके उमंग उत्साह भी आता है. दोनों होता है. குழுவில் இருக்கும் பொழுது ஒருவர் மற்றவர்களை பார்க்கும் பொழுது கவனக்குறைவும் வருது, மற்றும் குழுவில் ஒருவர் மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஆர்வம் உற்சாகமும் வருது. இந்த இரண்டுமே இருக்கு. तो संगठन को अलबेलापन से नहीं देखना है. குழுவை பார்க்கும் பொழுது கவனக்குறைவை பார்க்கக்கூடாது, அதாவது அலட்சியத்தை பார்க்கக்கூடாது. अभी एक रीति से खो गई है. ये भी करते गई, ये भी करते गई, हमने भी किया तो क्या हुआ, ऐसी चलता की है. இப்போ ஒரு வகையில் இவங்களும் இதை செய்கிறாங்க, இவங்களும் இது போல் செய்கிறாங்க, இவங்களும் இது போல் செய்யும் பொழுது என்ன ஆகுது, இப்போ நான் இது போல் அதனால் நடக்கிறேன், இது போல் எண்ணங்களும் வருது. तो ये संगठन में अलबेलापन का नुकसान होता है. இது போல எண்ணங்கள் மற்றவர்களுடைய வேண்டாத குறைகளை பார்க்கும் பொழுது தனக்கும் அது போல எண்ணங்கள் வருது. அதாவது இந்த குழுவில் கவனக்குறைவினுடைய நஷ்டமும் ஏற்படுது. மற்றவர்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால பலகீனமான எண்ணங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். संगठन से श्रेष्ठ बनने का सहयोग लेना व अलग चीज है. குழுவின் மூலமாக சிரேஷ்டமான நிலை அடைவதற்கான சகயோகா எடுப்பது அது தனிப்பட்ட பொருளாக இருக்குது. अगर ये लक्ष्य रहे कि मुझे करना है, मुझे करके औरों को कराना है, फिर उमंग उत्साह रहेगा करने का भी और कराने का भी. ஒருவேளை இந்த லட்சியம் நமக்குள் கொண்டு வர வேண்டும். எனக்கு செய்யணும், நான் செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கணும். இந்த லட்சியம் நமக்குள் இருக்கும் பொழுது உற்சாகம் ஆர்வம் செய்வதற்காக இருக்கும். மற்றவர்களுக்கும் நாம் உற்சாகம் ஆர்வத்தோடு செய்விக்க முடியும். और बार बार इस लक्ष्य को इमर्ज करे. மற்றும் அடிக்கடி இந்த லட்சியத்தை நமக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வரணும். अगर सिर्फ लक्ष्य रखा तो भी वह मर्ज हो जाता है, इसलिए प्रैक्टिकल नहीं होता. ஒருவேளை லட்சியம் மட்டும் வைக்கும் பொழுது அது நமக்குள் மறைந்து விடும், அதனால் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது இல்லை. तो लक्ष्य को समय प्रति समय इमर्ज करो. அதனால் லட்சியத்தை சமயத்திற்கு தகுந்தாற்போல் நமக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வரணும்.
लक्ष्य और लक्षण भी बार बार मिलाते चलो फिर शक्तिशाली को जाएंगे. லட்சியம் மற்றும் லக்ஷணத்தை அடிக்கடி நீங்கள் ஒன்றாக கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் சக்திசாலியாக ஆயிடலாம். இன்னைக்கு தோ சாதாரண கோ ஜாத்தாகே அப்படி இல்லை, அது சாதாரணமானதாக ஆயிரும். எந்த ஒரு லட்சியத்தை நமக்குள் கொண்டு வரமோ அதற்கான லட்சணங்கள் ரெண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் நாம் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகலாம். अभी इस वर्ष हर एक ही समझे कि हमें सिंपल और सैम्पल बनना है. இப்போ இந்த வருஷம் ஒவ்வொருவருமே இதுபோல் தனக்குள் நினைக்கணும், நான் சிம்பிளாக மற்றும் சாம்பிளாக ஆகணும். ये सेवा की प्रवृत्ति वृद्धि को तो पाती रहती है. ये प्रवृत्ति उन्नति में विघ्न रूप नहीं बननी चाहिए. இந்த சேவையின் குடும்ப வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த பிரவೃತ್ತಿ முன்னேற்றத்தில் தடை ரூபம் ஆகக்கூடாது. अगर उन्नति में विघ्न रूप बनती है तो उसे सेवा नहीं कहेंगे. ஒருவேளை முன்னேற்றத்தில் தடை ரூபம் ஆகும் பொழுது அதை சேவையாக சொல்வதில்லை. अच्छा है तो बहुत बड़ा झुंड जब एक इतना छोटा सा एटम बम भी कमाल कर दिखाता है तो ये इतने आत्मिक बम्स क्या नहीं कर सकते. நல்லது, மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு. எப்போ ஒரு சின்ன அணுகுண்டு மிகப்பெரிய அதிசயத்தை செய்து காட்டும் பொழுது இவ்வளோ ஆன்மீக அணுகுண்டுகள் என்ன செய்ய முடியாது. ஸ்டேஜ் பத்தோ ஆனே வாலே ஆப் லோக் கி கோனா, ஸ்டேஜில் வரக்கூடியவர்கள் நீங்கள் தானே. கோல்டன் ஜூப்ளி வாலே தோ கோ கயே பேக் போன் लेकिन प्रैक्टिकल में स्टेज पर तो आने वाली आपको, அதாவது கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடக்கூடியவர்களாக ஆயிட்டீங்க. நீங்கள் பேக் போனாக இருக்கீங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஸ்டேஜில் வரக்கூடியவங்க நீங்கள் தான். अभी ऐसा कुछ करके दिखाओ जैसे गोल्डन जुबली के निमित्त आत्माओं का स्नेह का संगठन दिखाई देता है और उस स्नेह के संगठन ने प्रत्यक्ष फल दिखाया. सेवा की वृद्धि सेवा में सफलता. இப்போ நீங்கள் இது போல் செஞ்சு காட்டுங்க. பொன் விழாவிற்கு நிமித்தமான ஆத்மாக்களுடைய ஸ்நேகத்தினுடைய குழுவானது தெரியுது மற்றும் அந்த சேவையினுடைய குழுவினுடைய உடனடி பலனும் காட்டுது. சேவையினுடைய வளர்ச்சி, சேவையில் வெற்றியும் இருக்குது. ऐसे के ऐसा संगठन बनावो जो किले के रूप में हो. இதேபோல் இந்த குழுவை உருவாக்கும் பொழுது அது கோட்டையினுடைய ரூபத்தில் இருக்கும். जैसे गोल्डन जुबली वाली निमित्त दीदियाँ दादियाँ जो भी है उनको ने स्नेह और संगठन की शक्ति का प्रत्यक्ष फल दिखाया तो आप भी प्रत्यक्ष फल दिखाओ. தங்கமயமான விழாவை கொண்டாடுவதற்கு, அதாவது பொன்மயமான விழாவை கொண்டாடக்கூடிய நிமித்தமானவர்கள் தாதிகள் தீதிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எப்போ ஸ்நேகம் மற்றும் குழுவினுடைய சக்தியின் உடனடி பலனை காட்டுறாங்களோ அப்போ நீங்கள் கூட உடனடி பலனை காட்டணும். तो एक दो के समीप आने के लिए समान बनना पड़े. ஒருவர் மற்றவர்களுக்கு அருகாமையில் வருவதற்காக சமமானவர்களாக ஆகணும்.
संस्कार भिन्न भिन्न तो कई भी और रखेंगे भी। अभी जगदम्बा को देखो और ब्रह्मा को देखो, संस्कार भिन्न भिन्न की रही சம்ஸ்காரம் விதவிதமானதாக இருக்கதான் செய்யும். இப்போது ஜெகதம்பாவை பாருங்க மற்றும் பிரம்மாவை பாருங்க, வேற வேற சம்ஸ்காரமாக இருக்கு. अभी जो भी निमित्त दीदी दादी आंखें संस्कार एक जैसे तो नहीं है, लेकिन संस्कार मिलाना एक ही स्नेह का सबूत. இப்போ யாரெல்லாம் நிமித்தமானவர்களாக தீதி தாதிகள், அவர்களுடைய சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது எல்லாருடைய சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் சம்ஸ்காரம் இணையும் பொழுதுதான் ஸ்நேகத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கும். ये नहीं सोचो कि संस्कार मिले तो संगठन को, ये नहीं சம்ஸ்காரம் இணைந்து போகும் பொழுதுதான் குழுவாக இருக்கும். இது போல் நீங்கள் நினைக்காதீங்க. संस्कार मिलाने से संगठन मजबूत बन की जाता है. சம்ஸ்காரம் ஒன்றாக இணையும் பொழுதுதான் குழுவானது உறுதியானதாக ஆயிரும். அச்சா ஏவி கோகி ஜாயேகா, நல்லது இதுவும் நடக்கும். सेवा एक है लेकिन निमित्त बनना, निमित्त भाव में चलना यही विशेषता है. சேவை ஒன்றாக இருக்கு, ஆனால் நிமித்தமானவர்களாக ஆகணும், நிமித்தமான உணர்வுகளோடு நடக்கணும். இதுதான் விசேஷ தன்மையாக இருக்கு. यही तो கத் நிக்கல்னி கைனா, இது கூட எல்லைக்குட்பட்டதாக இருக்கணும் இல்லையா. इसके लिए सोचाना तो सबको चेंज करे, एक सेंटर वाली दूसरे सेंटरों में जानी चाहिए. सभी तैयार को आर्डर निकलेगा. आपका तो हैंड्स अप कहना, बदलने में फ़ायदा भी कई ईश्वर से ये नई बात करेना. மாறும் பொழுதுதான் நன்மைகள் இருக்கு. அதாவது நமக்குள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதில் நன்மை கூட இருக்கு. இது இந்த வருடத்தினுடைய புது விஷயமாக செய்யணும். நஷ்ட மூகாத்தோ கோனாகி படேகா, நஷ்ட மூகாவாக ஆகியே தீரணும். ஜப் தியாகி தபஸ்வி பன் கயே தோ ஏ கியாகை தியாகி பாக்யகை. எப்பொழுது தியாகியாக தபஸ்வியாக ஆகிறோமோ அப்போ இது என்னவாக இருக்கு? தியாகம்தான் பாக்கியமாக இருக்கு. तो भाग्य के आगे ये क्या त्याग है. அதனால் பாக்கியத்திற்கு முன்னால் இது தியாகமா என்ன? ஆஃபர் கர்னே வாலோங்கோ ஆஃபரின் மில் ஜாத்தி. தானி விரும்பி கொடுக்கக்கூடியவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. तो सभी बहादुर को பதலி மானா பதலி. அதனால் அனைவரும் துணிச்சல் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. மாற்றம் என்றாலே மாற்றம். கோயி கோபி கரு சக்திகை ஹிம்மத்துகை தோ கியா படி பாத்துகை. தைரியம் இருக்கும் பொழுது பெரிய விஷயம் என்னவாக இருக்கு? அச்சா तो इस वर्ष ये नवीनता करेंगे. पसंद கைனா நல்லது, இந்த வருடம் இந்த புதுமையை செய்யணும். விருப்பம்தானே. ஜின்கோனி எவரடி கா பாட் ஆதி சே படா हुआ के उनमें ये भी अंदर के अंदर बल भरा हुआ होता है. யாரெல்லாம் எவர் ரெடி தயார் நிலையின் பாடத்தை ஆரம்பத்திலிருந்து படிச்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள அதாவது பலமானது நிரம்பிட்டே இருக்கு. कोई भी आज्ञा पालन करने का बल स्वतः ही मिलता है, तो सदा आज्ञाकारी बनने का बल मिला हुआ है. எந்த விதமான கட்டளையையும் கடைபிடிப்பதற்கான பலம் தன்னை தானாகவே கிடைக்கும். அதனால் சதா கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களாக ஆகும் பொழுது
பலம் கிடைக்குது. அச்சா நல்லது. सदा श्रेष्ठ भाग्य की और भाग्य के कारण सहयोग प्राप्त होता ही रहेगा. சதா சிரேஷ்டமான பாக்கியம் இருக்கு மற்றும் பாக்கியத்தின் காரணத்தினால் சகயோகமானதே கிடைச்சிட்டே இருக்கு. சம்ஜா புரிஞ்சதா? सेवा वर्तमान और भविष्य दोनों को ही श्रेष्ठ बनाती है. சேவை நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டையும் சிரேஷ்டமானதாக மாற்றுது. சேவா கா பல் கம் நஹி கை, சேவையினுடைய பலம் குறைந்தது கிடையாது. யாத் और சேவா दोनों का बैलेंस चाहिए. நினைவு மற்றும் சேவை இரண்டனுடைய சமநிலை தேவை. தோ சேவா உன்னதி கா அனுபவ் கராயேகா, அதனால் சேவை முன்னேற்றத்தினுடைய அனுபவம் செய்ய வைக்கும். யாதுமி சேவா கருணா நேச்சுரல் கோ, நினைவில் இருந்து சேவை செய்வது இயற்கையாகவே இருக்கணும். பிராமன் ஜீவன் கி நேச்சர் கியா கை, பிராமண வாழ்க்கையினுடைய நேச்சர் என்னவாக இருக்கணும்? யாதுமீ ரெகனா, பாபாவுடைய நினைவில் இருக்கணும். பிராமன் ஜனம் லேனா அர்த்தாத் யாது கா பந்தன் பாந்தனா, பிராமண ஜென்மம் எடுப்பது என்றாலே நினைவுனுடைய பந்தனத்தை பிணைக்கணும். जैसे वह ब्राह्मण जीवन में कोई न कोई निशानी रखते गए तो इस ब्राह्मण जीवन की निशानी के याद, அந்த பிராமண வாழ்க்கையில் எப்படி ஏதாவது விதமான அடையாளங்களை வைக்கிறாங்க, அதே போல் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அடையாளம் நினைவாக இருக்கு. யாதுமே ரெகனா நேச்சுரல்கும், इसलिए याद अलग की सेवा अलग की नहीं, நினைவில் இருப்பது இயற்கையாகவே இருக்கணும். அதனால் நினைவு தனிப்பட்டது, சேவை தனிப்பட்டதாக இருக்க அது போல இல்லை. தோனோ இக்கட்டேகோ, நினைவு மற்றும் சேவை இரண்டுமே ஒன்றாக இருக்கணும். इतना टाइम कहांगे जो याद अलग करो सेवा अलग करो, நினைவு தனியாக செய்யணும், சேவை தனியாக செய்யணும். அதற்கு இவ்வளோ சமயம் எங்கே இருக்கு? इसलिए याद और सेवा सदा साथ கைகி, அதனால் நினைவு மற்றும் சேவை சதா கூடவே ரெண்டும் ஒன்றாக இருக்கணும். इसी में ही अनुभवों भी बनते गई, सफलता भी प्राप्त करते गई. இதில் தான் அனுபவங்களும் உருவாகுது, தயாராகுது, வெற்றியும் கிடைக்குது. அச்சா நல்லது. वरदानम कर्मों की गति को जान, गति सद्गति का फैसला करने वाली मास्टर दुख करता சுக கர்த்தா பவ, கர்மத்தினுடைய நிலையை தெரிந்து கத்தி சத்கதியை தீர்ப்பு செய்யக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர் ஆகுங்கள். अभी तक अपनी जीवन की कहानी देखने और सुनाने में बिजी नहीं रहो. இப்போ வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கதையை பார்ப்பது மற்றும் சொல்வதில் மட்டும் பிஸியாக இருக்காதீர்கள். பலி ஹரி ஏக் கே கரம் கி கதி கோ ஜான், கத்தி சத்கதி தேனே கி ஃபைஸ்லா கரோ. அதாவது ஒவ்வொருவருடைய கர்மத்தின் நிலையை தெரிந்து கத்தி மற்றும் சத்கதி, அதாவது முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை தருவதற்கு தீர்ப்பு செய்யணும். மாஸ்டர் துக்கு கர்த்தா சுக்கு கர்த்தா கா பார்ட்டு பச்சாவோ, மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடிய பார்ட்டு ப்ளே பண்ணணும். अपनी रचना की दुख अशांति की समस्या को समाप्त करो, उनकी மகாதான் வரதான் दो. தன்னுடைய படைப்பினுடைய துக்கம் அசாந்தியினுடைய பிரச்சனைகளை அழிக்கணும்
அவங்களுக்கு மகா தானம் மற்றும் வரதானம் தரணும். குது ஃபெசிலிட்டி சுவிதாயே நாலோ அப்தோ தாத்தா பன்கர் தோ. தனக்காக வசதிகளை எடுக்கக்கூடாது, இப்போ வள்ளலாக ஆகணும். यदि सेल्वेशन के आधार पर स्वयं की उन्नति व सेवा में अल्पकाल के लिए सफलता प्राप्त को भी जाए तो भी आज मकान होंगे, कल मकानता की प्यासी आत्मा बन जाएंगे. வசதிகளின் ஆதாரத்தில் தனது முன்னேற்றம் மற்றும் சேவையில் அற்ப காலத்திற்கு வெற்றி கிடைக்கிறது. ஆனாலும் இன்று மகானாக இருப்பீர்கள், நாளை மகான் தன்மையும் தாகம் கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் अनुभूति न होना युद्ध की स्टेज गई, யோகி பனோ யோதே நெகி. அனுபவம் கிடைக்காமல் இருப்பது என்பது யுத்தத்தின் நிலையாகும். யோகியாக ஆக வேண்டும், போர் வீரராக ஆகக்கூடாது. ஓம் சாந்தி.